கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோதே எதையும் செய்ய தயங்காத கட்சி திமுக. சமீபத்தில் நடந்த நேர்காணலில் திரு ரங்கராஜன் அவர்கள் திமுகவை பற்றிய பல வெளிவராத உண்மை தகவல்களை கூறியுள்ளார். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அப்ப இந்த வணிகர் சங்கத்தை ஒரு திடீர்னு ஒரு அறிவிப்பு அவங்க மேல சில அதாவது கடைகள்ல போய் ஏதோ சில இதெல்லாம் சூறையாடிட்டாங்க திமுக தொண்டர்கள். அப்ப சில வணிகர்கள்லாம் தாக்கப்பட்டார்கள். அப்ப அந்த வணிகர் சங்கம் என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக யாரெல்லாம் தாக்கப்பட்டார்களோ அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுங்க. அந்த எந்த இடத்துல நடந்ததோ அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு கண்டனம் தெரிவிச்சு கேட்டிருந்தாங்க, கோரிக்கை வச்சிருந்தாங்க. அப்போ இருந்த வணிகர் சங்க தலைவர், நான் அந்த பேர்லாம் எடுக்க விரும்பல, ஏன்னா அது அவருக்கு இல்ல, அவர் காலமாயிட்டாரு. அந்த வணிகர் சங்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சு அப்போ உடனே என்ன பண்ணாங்க, அதை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காம இருந்த உடனே இது இப்படியே விட்டோம்னா நாளைக்கு எல்லா வணிகர் மீதும் எல்லா இடத்திலும் பல இடங்கள்ல இந்த மாதிரி தாக்குதல்கள் நடக்கும், அராஜகம் நடக்கும், வணிகர்கள் பாதிப்புக்கு உள்ளார்கள், பணம் கொடுக்காம சாப்பிட்டுட்டு போறதோ பொருட்கள் எடுத்துட்டு போறதோ நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிக தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்காவிட்டால் நான் தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு நடத்தப்படும், காலவரை என்ற கடையடை. அப்பயும் என்ன பண்ணினாரு, கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. நீ என்ன பண்றது, அரசாங்கமே என் கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல இருந்துட்டாரு. மோரோவர் எனக்கு தொண்டர்கள் மக்கள் மத்தியில ஆதரவு இருக்கு, நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதுல அவரை கண்டுக்காம விட்டார். ஆனால் அவருக்கு புரியாம போயிடுச்சு என்னது அப்படின்னா, அந்த வணிகர் சங்க தலைவர் மீது வணிகர்கள் மற்றும் பொது மக்கள் வைத்திருந்த அபரிமிதமான நம்பிக்கை தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு நடத்தப்பட்டது. இது உண்மை. இதெல்லாம் சரித்திரம் இருக்கு. ஆனா நீங்க கூகுள்ல போய் தேடிங்கன்னா கிடைக்காது. இதெல்லாம் எந்த மாதிரி சில பத்திரிகைகள்லாம் டிஎம்கேக்கு எதிராக இருந்த போது அவங்க எழுதப்பட்ட செய்தி, இதெல்லாம் நடந்த உண்மைகள். அதுல போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும், செய்திகள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி நடந்தோன்னா அப்பதான் இவருக்கு கொஞ்சம் உணர்ந்தார், ஓ இது ஒரு பெரிய இயக்கமா இருக்கு. சரின்னு உடனே என்ன பண்ணாரு, ஏதோ பேருக்கு ஒரு 4 பேர் மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி அறிக்கையெல்லாம் கொடுத்து கமிட்டி போட, அது ஏதோ வழக்கம் போல கருணாநிதி அவர்கள் என்ன செய்வார் அப்படின்னாக்கா, அந்த அந்த நேரத்துக்கு எதையாவது அதை சொல்யூஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை ஏதோ சரண்டர் ஆகிற மாதிரி பண்ணுவார். ஆனா சரண்டர்லாம் ஆக மாட்டார். அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த வணிகர் சங்கத்தை உடைச்சார், பிளவுபடுத்தி தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு வணிகர் சங்கத்தை ஆரம்பித்து அதற்கு தனக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு வணிகர் சங்க தலைவரை வைத்து, அவர் மாற்று மதக்காரர், முன்னாடி இருந்தவர் பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர், அடுத்ததாக கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட வணிகர் சங்கம் மாற்று மதம். சரி, அது இருக்கட்டும், அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, அதை அடுத்ததா நான் சொல்றேன். இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிளவுபடுத்துறதோ, தன்னுடைய சுயநலத்துக்காக, தன் கட்சிக்காகவோ, தன்னுடைய குடும்பத்துக்காக எதை செய்யறதுக்குமே தயங்காத ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டிஎம். இதையெல்லாம் முன்னறிவிப்பே இல்லாம இதை அவர் கணிச்சிருக்கணும், முன்கணிப்பாக செஞ்சிருக்கணும். யாரு, விஜய் அவர்கள். அவர் செய்ய தவறிட்டார். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன், அரசியல் முதிர்ச்சியற்ற அனுபவமற்ற ஒரு மாஸ், அதாவது பல மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நபரா, தனி நபரா தான் இருந்தார் தவிர அவரை ஒரு தலைவரா இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாய் இந்த மாதிரி பல நிகழ்வுகளை செய்யும். ஆக மொத்தம் ஒருத்தருடைய இது இருக்குங்க இல்லைங்களா. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மின் தடை ஆம்புலன்ஸ், இதே மாதிரி ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. நிகழ்வு நடந்த பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எதையுமே அரசியலாக்குவதுதான் டிஎம்கேனுடைய கொள்கை. அது அடிப்படை கொள்கையே தான். ஆம்புலன்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், எல்லாத்துலேயுமே தமிழக முதல்வனுடைய படம் போட்டு, வாட்டர் பாட்டிலில் கூட, தண்ணீர் பாட்டிலெல்லாம் கூட அவருடைய படம் போட்டு, முதல்வரனுடைய படம் போட்டு விநியோகிக்கப்பட்ட அப்படிங்கிறது ஆம்புலன்ஸ். இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்குங்களா. அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இந்த மாதிரி, அதாவது ஏதாவது ஒரு அகில இந்திய அளவில் ஏதாவது ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்ததோ, ஒரு போராட்டம் நடந்தது, அப்ப கரெக்டா ராஜீவ்காந்தி வெளிநாட்டுக்கு போயிடுவார், இல்லை கண்காணாத ஒரு இடத்துல இருப்பார், அவரை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் துபாய்க்கு போயிருக்காங்க, இந்த நிகழ்வு நடந்தது. ஆனா அவர் கீழே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மந்திரிகள், ஆனா அவருடைய மிக மிகவும் ரைட் ஹேண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரியும், திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ரைட் ஹேண்ட்னு சொல்லக்கூடிய மந்திரி செந்தில் பாலாஜி எப்படி 15 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கு, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு கதறாங்க. மாதிரி மந்திரிகள் அந்த 68 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த போது ஒரு சிறு வருத்தம் கூட தெரிவிக்கல அப்படிங்கிறது அடுத்த பாயிண்டா சொல்லுவோம். இதெல்லாம் பார்க்குறாங்க. சரி, இது ஒரு பக்கம். இந்த எக்ஸ் தள பதிவு
27 செப்டம்பர் 2025 3:23 மதியம். ஓகே, 3 மணி 23 நிமிடத்திற்கு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. டிஎம்கே சார்ந்த தொண்டர் தான். கூடிய விரைவில் இந்த @TVK விஜய் HQ கூட்டத்தில் இன்னொரு மகாமகம் நிகழ்ச்சி போல சம்பவம் நடைபெற போவது சர்வ நிச்சயம் அப்படின்னு போட்டுட்டு, அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வைரல் ஆயிருக்கு. அந்த ஒரு 200 பேருக்கு மேல அதை பார்த்துருக்காங்க பதிவிட்டு. எப்படி இவர் மகாமகம் போல கூட்டம் நடந்தது ரொம்ப லேட்டு, ஓகேங்களா? எப்படி இவருக்கு முன்கூட்டியே மகாமகத்துல வந்து அந்த குளத்துல இதே மாதிரி கும்பகோணத்துல இருந்த ஸ்டாம்பீடு நடந்து பல பேர் இறந்து போனார்கள். அந்த மாதிரி இறப்பு நிகழ்வு ஒண்ணு இங்க நடக்க போகுது விஜயனுடைய மாநாட்டில்னு இவர்